இந்த வீடியோவை பார்த்துட்டு ஸ்ரீலங்கா போலீஸ் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கிறோம். சட்டம் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுக்கு போன இளைஞர்கள் போனதை கண்டுட்டு ஸ்ரீலங்கா போலீஸ் தூக்கமா நித்திரையா நாங்க இருந்தாங்க நம்ம ஊடகத்திலே போட்டு காமிச்சிடறோம் பாருங்க. எக்ஸன் எடுக்க மாத்தையா? நானும் பயந்துட்டு ஐயோ கொரோனா காலத்துல எங்க எடுத்தாங்களா அப்படின்னு யோசிச்சேன். ஐ எம் பேக் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு தான் வந்திருக்காரு. ஐ எம் பேக் வித் மாஸ்க். அதுதான் சொல்றாரு, புது நெஞ்சு ஆட் போட்டிருக்காங்களாம். புது ஆட் போட்டோன்னே 10 வருஷம் பின்னுக்கு போயிட்டாராம். இன்னும் 10 வருஷம் அவருக்கு பின்னுக்கு இளமை ஆகியிருக்காரா? என்ன கதை இது? நாட்டை பாரம் எடுக்க ரெடி. அதை போட்டாங்க. கோட்டாபாய ராஜபக்சவுக்கு விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெறுது. சில வேளை அவர் போயிருக்காரு. அறிஞ்சிட்டான். இந்த காலநிலை மாற்றங்களும் நடக்குதான். எல் நினோன்னு வரதான், எல் மனோன்னு வரதான், என்னென்னமோ வரதான். ரைட்டா? அப்ப இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா இந்த மாதிரியான அதிசயங்கள் தான். சுரேஷாலவுக்கு விசாரணை நடக்கும் போது சரத் வீரசேகரவுக்கு என் ட்ரக் பாய்கிறது. கம்பம் மேலே என் பதறுகிறார். සුරේෂාලේව විමර්ශනය කරනකොට ඇයි මේ සරත් වීරසේකරට වයර් මාරු වෙන්නේ කියලා. சரத் வீரசேகரவுக்கு எரியுது, உதயகமன் பிளவுக்கு எரியுது, விமால் வீரவன்சவுக்கு எரியுது, இப்ப புதுசா திலீப் ஜெயவீரவுக்கு எரியுது. என்ன நடக்குது? ஜனாதிபதி எல் நினோ சம்பந்தமா தான் இப்ப கலந்தாலோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா நம்ம எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அதையும் தாண்டி ஒரு லெவல் அட்வான்ஸா போயிட்டு லானினா எல்னினோ மட்டும் இல்ல, எல்னினோ மாதிரி லானினான்னு ஒண்ணு வர இருக்கு. லேசுக்குள்ள வெளியே வர மாட்டாரு. வெளியே வந்தா ஒரு புதிய அப்டேட்டோட தான் வருவாரு நம்ம எதிர்கட்சி தலைவர். ஜெர்மனியிலே இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஜூன் 28 வந்து கொண்டிருக்கிறேன். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம் டெல்சான். இன்னைக்கு ஒரு நல்ல சம்பவம் நடந்திருக்கு. தொடர்ச்சியா நாங்க இந்த தளத்துல பேசினது நீங்களும் பேசியிருந்தீங்க. பல செவிகளை எல்லாம் பேசப்பட்ட விடயம் மேல ஒரு வரவேற்கத்தக்க ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கு. சொல்லிசை கலைஞர் அல்ல ட்ரப் பாடகர் சங்கீதன் அவர்கள் இப்போது தன்னுடைய தாயாரை சந்திக்க அவரோட இணைஞ்சு கொண்டிருக்கிறார். பிணையில் விடுதலை இருக்காரு. ஸோ வெளியே வந்தோடனே அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிச்சிருக்காரு. இத்தனை நாள் அவரை பார்க்க முடியாம இருந்தாங்க நிறைய பேர். இன்னைக்கு அவர் பிணையில விடுதலை ஆகி வெளியே வந்ததுமே அவர் சொன்ன கருத்துக்கள் இப்ப நீங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்காக போராடின மக்கள் அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக ஜனாதிபதி அவர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அண்ணா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. பிணையில வந்து விடுதலை செஞ்சிருக்கணும். அவ்வளோதான் இப்போதைக்கு எனக்கு தெரியும். வேறு என்ன நடந்தனோன்னு தெரியாது. நான் போய் பார்த்துட்டு அந்த சோசியல் மீடியாவில் அப்டேட் ஒன்று தான். அதில் டெல்சான் நேற்று பார்த்தா சைந்தன் இருந்தது, இன்னைக்கு பார்த்தா சைந்தனை காணல. என்ன எனக்கு தெரிய சட்டத்திரணி மாற்றப்பட்டிருக்கிறாங்களா அல்லது அது அவங்களோட தொடர்பான சட்டத்திரணிகளான்னு தெரியல. நான் இவர் இல்லை. அதுல என்பிபி நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் எல்லாரையும் இந்த இடத்துல அந்த இடத்துல சங்கீத் அவர்களும் சொன்னாங்க. நாங்க பார்த்தோம் தானே. அவர் சொல்றாரு, ஜனாதிபதி அன்று குமார சனாயக்காவுக்கு நன்றி தெரிவிச்சிருந்தாரு. அதே மாதிரி பார்லமெண்ட் உறுப்பினர் இளங்குமரனுக்கும் நன்றி தெரிவிச்சிருக்காரு அந்த இடத்துல. சோ இன்னைக்கு இவங்களுடைய தலையீடு அதிகமா இருந்திருக்கு. இவருடைய விடுதலைக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவருடைய அரசாங்கத்தினுடைய தலையீடு இருந்திருக்குன்னு அங்கே அந்த நடந்த சம்பவங்களை வச்சு எங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கு. இதுல அந்த ஏதோ அவர் தாயை சந்திச்சுட்டார், தாயோட இணைஞ்சு கொண்டுட்டார். அந்த விஷயம் அந்த வரைக்கும் வெற்றி. அதே மாதிரி இப்ப இந்த சம்பவத்தை வச்சுன்னா நிறைய பேர் அரசியல் ரீதியான லாபம் பெற்றதுக்கு தயாராகி வந்தாங்க. ஏன்னா அது கடைசியில சரி வரல, அவங்களுக்கு அது கை கொடுக்கல. நாங்க பார்த்தோம். இப்ப சங்கீத் கைதாகி உள்ள போனதுக்கு அப்புறமா அவரை இழிவா பேசின சில பேர் அவரை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதை நாங்க சொல்லி ஆகணும். அதே மாதிரி தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்தே இவர் விடுதலை செய்யணும்னு முன்முயற்சியில ஈடுபட்டவங்களும் இருக்காங்க. அதையும் நாங்க சொல்லி ஆகணும். இந்த டைம்ல அவர் கைது செய்யப்பட்ட உடனே நாங்கள் இந்த இதுல சொல்லியிருந்த நாங்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கடிதம் மூலம் ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்தி இருந்த யாழ் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர். அதன் தொடர்ச்சியாக ஜனாதிபதி அவரோட அலைபேசி அழைப்பை எடுத்து பேசியிருந்தார் அந்த விடுதலை தொடர்புல. அந்த சம்பவங்கள் அதே மாதிரி மீன்பிடி அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களுடைய அந்த விஷயங்கள் தொடர்புல குடும்பத்தாரோட உரையாடினா இருக்கலாம். இதுல கட்சி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவும் சரி, நீதி அமைச்சர் அரசன நாணயக்காரவும் சரி,
2 பேருமே நேற்றும் நேற்றைக்கு முன்தினமும் சங்கீத் அவருடைய கைது சம்பந்தம், அந்த பிடிஏல கைது பண்ணப்பட்ட சம்பந்தமா அவங்க ஒரு தெளிவு வழங்கியிருந்தாங்க. அதே மாதிரி அமைச்சரும் சொல்லியிருந்தாரு, இது உடனடியா நீங்க நீதிமன்றத்துக்கு எடுத்துக்கிட்டு போங்க, நீதிமன்றத்துக்கு இந்த விஷயத்தை எடுத்துட்டு போனா அங்க என்ன நடக்கணுமோ அது நடக்கும், சரியா நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இதுல என்ன கவலைன்னு சொன்னால், இதுல நீதிமன்றத்திலேயோ அல்லது போலீசார்ல எந்த ஒரு தவறும் இல்லை. இந்த விடயத்தை இவ்வளவு நாளை இழுத்தது ஒரு அரசியல் ரீதியாக சிலர் பயன்படுத்த முயற்சி செய்தாங்க. போன புதன் அப்படி அவர் வெளியில வந்திருக்க வேண்டியவர், ஆனா அவங்கள கொஞ்சம் என்ன சொல்ற டிலே பண்ணி விட்டுட்டாங்க. நீதிமன்றத்திலையும் தவறு இல்லை, போலீசார்லையும் தவறு இல்லை. அது சிலர் ஒரு அரசியலுக்காக சில மனம் வருந்தத்தக்க சம்பவங்களும் இடம்பெற்றிருக்குது. அந்த தாயார மிகவும் மோசமான வகையில சிலர் பேசினதா ஒரு தகவல் வெளியாக இருக்குது, தொலைபேசி வழியாக. அது அந்த தாயார் ஊடகங்கள் முன்னிலையில கூற வேண்டும். இந்த விடயங்கள்ல அரசியல் லாபம் முயற்சி செய்யக்கூடாது. யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் சகா தொலைபேசி வழியா கடுமையா கடிந்து கொண்டதா கூறப்படுது. ஒரு கவலையில இருக்கக்கூட இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. அந்த விடயங்கள் உண்மையா கண்டிக்கத்தக்கது யார் செய்திருந்தாலும் அந்த நிலைப்பாடுகள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இன்று தாயாரோடு சங்கீதம் இணைந்திருக்கிறார். சங்கீதன், வாழ்த்துக்கள், நல்லபடியாக. அவரும் சொல்லியிருக்காரு, சோசியல் மீடியாவில் எல்லாம் பார்த்துட்டு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு அப்டேட் தாரேன்னு சொல்லியிருக்காரு. எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த விஷயத்துடன் நாங்க போலாம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கும். பார்லிமென்றம் மேல அங்க மும்முரமா இடம்பெற்று கொண்டிருக்கு, வாத விவாதங்கள் இடம்பெற்று கொண்டிருக்க நேரத்தில் இன்னைக்கு சஜித் பிரேமதாஸ் அவர்களும் உரையாற்றிருந்தார். நாங்க தேடிக்கிட்டு இருந்தோம், எங்கடாப்பா எதிர்கட்சி சஜித் பிரேமதாஸ் எங்க அப்படின்னு கேட்கும்போது இன்னைக்கு அவர் வந்திருக்கார். ஒரு முக்கியமான அப்டேட் எடுத்துக்கிட்டு அதை சம்பந்தமா பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முதல்னா ஒரு விஷயம் இருக்கு. இப்ப இந்த மே 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுக்காக யாழ் மாவட்டத்துல இளைஞர்கள் சிலர் பைக்ல போன போது ஹெல்மெட் அணிஞ்சிருக்கல. ரைட், ஓகே, சட்டப்படி குற்றம். அந்த விதிகளை மீறி அவங்க செயற்பட்டதுனால அவங்க உடனடியா இல்ல, சோசியல் மீடியாவோட ஒரு அழுத்தம், சரியா, அந்த அழுத்தம் தென்னிலங்கையில தான் செலுத்தப்பட்டது. தென்னிலங்கையிலிருந்து செலுத்தப்பட்ட அழுத்தம் காரணமாக வழக்கில் இருக்க அந்த இளைஞர்கள் தேடி கண்டுபிடிக்கப்பட்டு கைதாகி பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டாங்க. ஆனா இப்ப பாருங்க, இப்ப நாங்க ஒரு வீடியோ பிளே பண்ண போறோம், சரியா? இப்ப நாங்க ஒரு வீடியோ பிளே பண்ண போறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு ஸ்ரீலங்கா போலீஸ் உடனடியா நடவடிக்கை எடுக்குமாறு நாங்க கேட்டுக்கிறோம். சட்டம் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான், ரைட்டா? அதுல போற மனுஷன் யாரு எவருன்னு தெரியாது. ஆனா யாருக்காக போனாங்கன்னு சொன்னா நாமல் ராஜபக்ச கூட்டத்துக்கு தான் இப்படி போறாங்க. நாமல் ராஜபக்ச ஒரு ஊருக்கு போறாரு கேம்பெயினுக்காக. இப்ப மக்கள் சந்திப்பு நடத்திக்கிட்டு இருக்காரு, கூட்டமா போறாரு. போனதுக்கு இவருக்கு ஆதரவா, இவருக்கு முன்னாடியும் பின்னாடியும் இவரோட ஜீப்புக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் போற இளைஞர்கள், அங்க அந்த பைக்ல போற நபர்கள் ஹெல்மெட் போட்டுல. அப்ப எத்தனை பேர் டெக் பண்ணாங்க ஸ்ரீலங்கா போலீஸ் ஃபேஸ்புக் பேஜ. அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுக்கு போன இளைஞர்கள் போனதை கண்டுட்டு ஸ்ரீலங்கா போலீஸ் தூக்கமா நித்திரையா எழுந்து வேலை செய்யு, எழுந்து எக்ஷன் எடு அப்படின்னா நிறைய அழுத்த கொடுத்தாங்க ஸ்ரீலங்கா போலீஸுக்கு. பேஜ்ல போயிட்டு நிறைய பேர் டெக் பண்ணாங்க. இப்ப நாங்க இந்த நம்ம ஊடகத்திலே போட்டு காமிச்சிடுறோம், பாருங்க. பார்த்துட்டு அந்த நம்ம பேர்லாம் தெளிவா விளங்குது. எக்ஷன் எடுங்க மாத்தையா, வேலையை கொடுங்க. ரைட், அங்க விஷயம். ரணில் விக்ரமசிங்க இன்னும் 10 வருடங்கள் தீர்க்க ஆயுசோடு இருப்பார் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார். அது என்ன கதைனா, இப்ப நேத்து பாத்தீங்கன்னா ஒரு சில போட்டோஸ் வெளியே வந்துச்சு. நானும் பயந்துட்டு ஐயோ கொரோனா காலத்துல எங்க எடுத்தாங்களா அப்படின்னு யோசிச்சேன். பார்த்தப்ப சொன்னாங்க இல்ல இது புது போட்டோ இன்னைக்கு தான் அப்டேட் ஆயிருக்கு. அப்ப இன்னைக்கு என்ன கொரோனாவெல்லாம் இல்லையே, நல்லா தானே இருக்கு, நானும் நல்லா தானே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிச்சேன். அப்ப என்னவா இருக்குது அப்படின்னு தான் எனக்கு விளங்கிச்சு. ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிங்கப்பூர் போயிட்டு ஒரு சிகிச்சையை முடிச்சுட்டு வந்திருக்காரு. ரைட், அப்ப அவருக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கணுமா. இந்த மற்றவங்களுடைய காற்றெல்லாம் பற்றக்கூடாது, வைரஸ் பாக்டீரியாக்கள் உள்ள போயிடக்கூடாது, கிருமி போயிடக்கூடாது, பாதுகாப்பா இருக்கணும். அப்ப பாதுகாப்பா இருக்கணும்னா மத்தியா நீங்க வீட்டுல தான் இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க ரோட்டுக்கு வாரீங்க. ரோட்டுக்கு வந்து என்ன பிரச்சனைனா மாஸ்க் போட்டு தான் வர. ரைட், ஓகே. இப்ப இவரு போன இடத்துக்கு இவரோட கட்சிக்காரர்களும் மாஸ்க் எல்லாம் போடாம உள்ள வந்துட வேணாம், எல்லாம் வாரம் பூரா மாஸ்க் போட்டுட்டு வா அப்படின்ட்டு எல்லாத்தையும் மாஸ்க் போட்டுட்டு வர வச்சு உள்ள ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அப்படின்னா இந்த சிகிச்சை எல்லாம் முடிஞ்சு இப்பதான் மேன் ஐ எம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்காரு. ஐ எம் பேக் வர மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு தான் வந்திருக்காரு. ஐ எம் பேக் வித் மாஸ்க் அப்படின்னு தான் இருக்கு. இப்ப போட்டுட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அவரோட அந்த
கொஞ்சம் சுகாதார ரீதியாக அவர் பாதுகாப்பா இருக்கணும். அவர் பாருங்க, அவர் அமர்ந்திருக்க இடத்துலயும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஏனையவர்களுக்கும் ஒரு கேப் இருக்கு, ரைட்? அந்த கேப்பை வந்து எவ்வளவு maintain risk- பண்ணணும். இவ்வளவு ரிஸ்க் எடுக்க தேவையில்ல, அவர் ஓய்வுலே எனக்கு இருக்கு. தேவையில்ல. அதுதான் இப்ப அரேஞ்ச்மெண்ட் என்ன சொல்றாருன்னா, எங்க தலைவர் வந்துட்டாரு, எங்க தலைவர் எல்லாம் ஆரோக்கியம் வந்திருக்காரு, அவருக்கு புது இதயம் பூட்டப்பட்டிருக்கு. அதுதான் சொல்றாரு, புது நெஞ்சு ஆட் போட்டிருக்காங்களாம். புது ஆட் போட்டோன்னே 10 வருஷம் பின்னுக்கு போயிட்டாராம். இன்னும் 10 வருஷம் அவருக்கு பின்னுக்கு இளமையாகி இருக்காரா? என்ன கதை இது, இளமையாகி இருக்காரா? அப்ப இப்ப என்ன ரைட் பிளான் சொன்னா, நாட்டை பாரம் எடுக்க ரெடி, அதை போட்டாங்க குண்டை. அப்படின்னா 10 வருஷம் பின்னுக்கு போனனால இப்பயும் நாட்டை பாரம் எடுத்து செய்யக்கூடிய டேலண்ட் நம்ம தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இருக்குன்னு அரேஞ்ச்மெண்ட் சொல்லியிருக்காரு. අලුත් බොඩියක් දැන් අලුත් හાર્ට් එකක් දාලා තින්ට අවුරුදු 10කට තොරණ වෙලා ඉන්නේ දැන්. அதாவது இன்னும் ஒரு சம்பவம் டெல்சான், முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவுக்கு விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெறுது. சில வேளை இது அவர் போயிருக்காரு, அறிஞ்சிட்டாங்களோ போயிருக்காரு. தெரியாது, இப்ப பாருங்க, அறிஞ்சிட்டாங்களோ தெரியாது. இதெல்லாம் அதிசயங்கள் பாருங்க. இப்ப இந்த கூட இந்த காலநிலை மாற்றங்களும் நடக்குதான், எல் நினோன்னு வரதான், மனோன்னு வரதான், என்னென்னமோ வரதான், ரைட்டா? அப்ப இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா இந்த மாதிரியான அதிசயங்கள் தான். இவரு கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதி இருக்க நேரம் ஞானாக்கான்னு ஒருத்தர் இருந்தாங்க. ஞானாக்கா தெரியுமா இருக்கும்? சரியா? ஞானாக்கா கிட்ட சிகப்பு கயிறுத்தை கட்ட போறாரு, சிகப்பு கயிறு. டெல்சான் ஞானாக்காவை காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லாம அவ காய் கூய் என்ற ஒரு ரோட்டாலோட ஞாபகம் இருக்கா? ஒரு கடத்துல போராட்டம், நாடே போராட்டங்கள் வெடிக்கும் போது ஞானக்கா வீட்டு முன்னுக்கும் போராட்டத்துக்கு போயிட்டாங்க மக்கள், ரைட்டா? நீத்த எல்லாத்துக்கும் காரணம் சிகப்பு கயிறு கட்டி மனுஷனை மாத்தி வச்சிருக்க, இல்ல ஞானக்கா வீட்டுக்கு போனாங்க. அங்க போலீஸ் பாதுகாப்பு, அடேங்கப்பா, ஞானக்கா வீட்டுக்கு முன்னுக்கு போலீஸ் பாதுகாப்பெல்லாம் போட்டு பரபரப்பா இருக்கு. அப்ப அப்படி இருக்கிற இடத்துல இப்ப நிறைய பேச்சுகள் அடிப்படுத்தானே, ரைட்? அடுத்து கோட்டாபய ராஜபக்ச தான் உள்ள போறாரு அப்படிங்கிற ஒரு எல்லாம் கதைச்சுக்கிட்டு இருக்கனால மனசுக்கு பயம் ஒண்ணும் வந்திருக்கு. வேற ஒண்ணும் இல்ல, ஒரு மனப்பயம். அதனால இப்ப நாங்க பன்சலையை தேடி போவோம். இப்ப ஞானக்காவை தேடி போயிட்டு இல்லை, இப்பதான் நாங்க பன்சலையை தேடி போகணும்னு கிரியர் பன்சலைக்கு போயிட்டு விசேட பூஜை வழிபாடுகள்ல ஈடுபட்டு இருக்காரு. அந்த போட்டோஸ் தான் இப்ப ஷேர் ஆகிட்டு இருக்கு. அவரு கொஞ்சம் இவவையும் கூட்டிட்டு போயிருக்கலாம். விமல் வீரவன் செய்யற வைஃபை, விமல் வீரவன்சன வைஃபை அவரை கூட்டு போவேன். நீங்க தப்பா நினைக்கிறீங்க ஐயா. இல்ல நீங்க வேற பாருங்க, விமல் வீரவன்சன வைஃபுக்காக விமல் வன்சையே இன்னும் சந்திக்கு வரல, சரியா பார்த்து. இல்ல அவர் என்ன செய்தவர்? கோட்டாபாயாவுக்கு தானே அவர் போய் அங்க இருந்தவர். அப்ப இவர் என்ன செய்கிறார்? அவர் வைஃபுக்கா இவர் இருந்திருக்கணும் இல்லையா? அது சரி இருந்திருக்கணும். நன்றி மறக்கூடாது மக்கள், நன்றி மறக்கூடாது. அது சரி. கிரிவே ஒருவேளை இந்த கேஸ் வந்து அவரை போயிட்டு அக்கா வழிபட்டுக்கிட்டு இருக்காரோ தெரியா? 3 பேர் சேர்ந்து ஒரே பெரிய அனுரா கூப்பிட்டு கொண்டிருக்காங்க. என்ன கிருணிகா வந்திருக்கிறா? இருணிகா வந்து உங்களுக்கு நினைவு இருக்கலாம், அரகலை டைம்ல ரணில் விக்ரமசிங்கவனுடைய வீட்டுக்கு முன்னுக்கு போயிட்டு ரணில் ரணில் கத்துறாங்களே. இப்ப வந்து அவங்க வந்து அனுரைக்கு எதிராக அனுரன்னு கத்த போறாங்களாம். ඔයාගේ වොයිස් එක මදි මේකට ගැලපෙන කෙනා මං ගෙන්නනවා. හරි කෙනා ගෙනත් තියෙන්නේ. හරි කෙනා මේ දැන් අනුර කියලා දැන් යන්නේ නැද්ද? මොකද එළියට බහින්නේ නැද්ද දැන්? ඔයාලා அப்படின்னா என்ன இவங்க சொல்ல வராங்கன்னா, எல்லாருமா சேர்ந்து இப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி தயாராகிட்டு இருக்காங்க. என்னத்த ஆர்ப்பாட்டம் பண்ண, அங்க ஒன்றும் சரி வராதுதா. விமல் வீரவன்ச உதயகமன் பிள்ளை ஆர்ப்பாட்டம் பண்றேன்னு வந்து எல்லாம் பெட்டி படுக்கையெல்லாம் சுருட்டிக்கிட்டு ஓடிட்டாங்க. அப்ப இனி இவங்க வந்தாலும் இவங்களுக்கும் அதே நிலைமை தான் அப்படிங்கிறத வந்து நாட்டு மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாரும் வந்துடக்கூடாது, சரியா? இந்த விசாரணைகளுக்கு எல்லாம் இடையூறு பண்ணிக்கிட்டு எவனும் இனி வாரதில்லை. வந்தா நாங்க தான் பேசுவோம், ஆண்டுவ பேச தேவை, அரசாங்கம் பேச தேவை, நாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னும் ஒரு சம்பவம் சொல்லிருக்கிறார், பாத்தீங்களா தெரியாது? சுரேஷாலவுக்கு விசாரணை நடக்கும் போது சரத் வீரசேகரோக்கு என் ட்ரக் பாய்கிறது, கம்பம் மேலே என் பதறுகிறார். அது யாரு இவர் எங்கட முஜிபுல் ரஹ்மான் சொல்ற, நீங்க ஒரு ஃபுல்லா சொல்ல வேணும். அவரோட வெச்சு செய்யற சில பேருடைய ஐக்கிய தேசிய கட்சியில கூட்டம் உயிர்த்தனாயிர தாக்குதல்ல ஈடுபட்டவர்களுக்கு உண்ணாவிரதம் இருக்க போறாங்களோ? මට තේරෙන්නේ නෑ සුරේෂ්ලේව විමර්ශනය කරනකොට ඇයි මේ සරත් වීරසේකරට වයර් මාරු වෙන්නේ කියලා. ஆமாண்ணா, அவர் சொல்றதும் சரிதான். அவர் என்ன கேட்கிறாருன்னு அந்த வீடியோல, இப்ப சரத் வீரசேகர் அண்மையில சொன்னாரு தானே, இப்ப
சரத் வீரசேகர பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரா போலீஸ் அவர் பொறுப்பா இருந்த அமைச்சரா இருக்கும்போது பார்லிமெண்ட்ல சொன்னாரு ஈஸ்டர் தாக்குதலுடைய பிரதான சூத்திரதாரி நௌஃபர் மௌலவின்னு ஒரு வாயில சொல்லியிருக்காரு. இப்ப அண்மையில இந்த உதயகமன் பிள்ளை புத்தகம் எழுதினதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு, சஹாரா நசீம் உதயகமன் பிள்ளை சொல்றாரு சஹாரா நசீம் தான் இதுல பிரதான சூத்திரதாரின்னு சொன்னோம். இதை கேட்டுக்கிட்டு நானும் நினைச்சேன் நௌஃபர் மௌலவி தான் அந்த டைம்ல இது செஞ்சிருப்பாருன்னு. ஆனா இல்ல, உதயகமன் பிள்ளை எழுதின மாதிரி சாரா நசீம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இவர் என்ன பியோன் இருந்தவரா இல்ல அமைச்சர் இருந்தவரா? அதுதான் குழப்பமே. இடத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் தெரியாது, மக்களுக்கும் தெரியுது இல்ல, அதான் பிரச்சனை. அப்புறம் திரும்ப என்ன சொன்னாரு, ஒரு கட்டத்துல இதை வந்து இதை விமர்சிச்ச முஜிபுர் ரஹ்மான் எம்பியை வந்து முஜிபுர் ரஹ்மானுக்கும் சாரான் டீமுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு அடிச்சு விட்டாரு. அது அந்த டைம் சொன்ன கருத்து தான் இது. அவர் என்ன சொல்றாருன்னா, முஜிபுர் ரஹ்மான் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரா இருந்தாரு சரத் வீரசேகர, அது மட்டும் இல்ல போலீஸ் பொறுப்பா அமைச்சரா இருந்தாரு சரத் வீரசேகர, 2 வருஷம் இருந்தாங்க. அப்பயே என்னை அரெஸ்ட் பண்ணல. சாரான் டீமுக்கும் எனக்கும் தொடர்பு இருந்தா ஏன் அந்த டைம் அரெஸ்ட் பண்ணல? 2 வருஷமா போலீஸ் பொறுப்பு அமைச்சர் நடத்திக்க தர நீங்க. அப்ப என்ன செய்யாம இப்ப என்ன வந்து கட்சிக்கிட்டு இருக்கீங்க? அதான் இப்ப சுரேஷ் தலைவர் விசாரணை செய்யும் போது சரத் வீரசேகரவுக்கு எரியுது, உதயகமன் பிளவுக்கு எரியுது, விமல் வீரவன்சவுக்கு எரியுது, இப்ப புதுசா திலீப் ஜெயவீரவுக்கு எரியுது. இப்படி இவங்களுக்கு எல்லாம் எரியிற நேரம் என்ன நடக்குதுன்னு முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் கேட்டிருக்காரு. நீங்க என்ன தண்டாலும் சொல்லுங்க, மஹிந்த பத்திரன் ஐயா சாமி என்ன விட்டுருங்க, எனக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை. அண்டொரு தேரர் கும்பிட்டா இவர் கும்பிடுறாரு. இவங்க இல்ல, நான் சொன்ன டெல்சான் உடனடியா சட்டமாதிபர் எந்த ஒரு தயவு தாட்சரியமும் இல்லாமல் நீதிமன்ற அவமதிப்பு வழக்க உடனடியா கால் பண்ணும். மஹிந்த பத்திரன இந்த நபர் வந்து அனுர அரசாங்கத்தை வந்து எப்படி அசிங்கப்படுத்தலாம், எப்படி அட்டாக் பண்ணலான்னு வாங்க வேண்டிய இடத்துல பேமெண்ட்டை வாங்கிக்கிட்டு ஃபேஸ்புக்ல கத்திக்கிட்டு இருக்க ஒரு நபர் தான் இவர். இப்ப இவர் என்ன செஞ்சாருன்னா, நாங்க கூட அதை பேசிட்டோம், நீதிமன்றத்தை அவமதிக்கிற வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு, இந்த ராஜபக்ச ஆதரவாளர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதுதான் இப்ப இந்த கேஸ் என்னன்னா, நீதிமன்றத்தால சுரேஷ் சலையை வந்து பரிசோதிக்குமாறு சொன்ன நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட 5 பேர் கொண்ட வைத்திய குழுவை இவர் விமர்சிச்சாரு. இதுல வந்து இது என்ன மாலிமா ஆக்கள், என்பிபி ஆக்கள் இதுல இருக்கவங்க எல்லாம் அப்ப எப்படி உங்கள்ட்ட ஒரு சுயாதீனமான அறிக்கையை நாங்க எதிர்பார்க்கணும்னு எழுதினார். டிரெக்டா நாங்க நாங்களே கதைச்சதுல இது வந்து நீதிமன்ற அவமதிப்பு, நீதிமன்றம் கொடுத்த உத்தரவை எப்படி இவர் ஒருத்தர் விமர்சிக்கலாம் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி இப்ப எல்லாம் சோசியல் மீடியா எழுத தொடங்கிட்டாங்க. இது நீதிமன்ற அவமதிப்பு நீ செஞ்சிருக்க அப்படின்னு ஆள் பயந்துருச்சு, ஐயோ நோட்டீஸ் ஒன்று வரப்போகுது போல அப்படின்னு இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் எழுதுறாரு. கணம் மதிப்பிற்குரிய கௌரவ நீதவான் அவர்களே அப்படின்னு கொழும்பு கோட்டை நீதிமன்றத்துக்கு ஃபேஸ்புக்ல எழுதுறாரு. அதுலயும் பாதி பொய் அதுல இருக்கதே. அப்ப எழுதி சமாவை கேட்கிறாரு, மன்னிப்பு கேட்கிறாரு. இன்னைக்கு இதுதான் நடந்த நோக்கம், அரசாங்கத்தை விமர்சிப்பதை தவிர நீதிமன்றத்தை அவமதி. ஐயா, இதற்கும் அரசாங்கத்துக்கு என்ன தொடர்பு இருக்குது? இந்த விசாரணைக்கு அரசாங்கத்துக்கு என்ன தொடர்பு இருக்குது? நீதிமன்றம் தானே தன்னை கடமையை செய்து. எனவே மதிப்புக்குரிய ஜோரானார் இவரை பிடித்து சிறையில் அடையுங்கள். உண்மைக்குமே அடைக்கத்தான் வேணும். உங்களுக்கு என்ன தைரியம் என்று பாருங்கள், அந்த வழக்குகளை குழப்புறதுக்கு வந்து கதைக்கிறது. அதுதான் பிரச்சனை. ஆனா நேற்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில வந்து ஒரு விசேட கூட்டம் ஒன்று நடந்திருக்கு. அது என்னத்துக்குன்னு சொன்னா, இப்ப அதிகமா பேசப்படுற உலகளாவிய ரீதியில ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. எல் நினோ அப்படிங்கிற ஒரு காலநிலை மாற்றம் சம்பந்தமா இந்த நிலைமையின் தாக்கம் எப்படி இருக்க போகுது, இதை நாங்க எப்படி எதிர்கொள்ள போறோம் அப்படிங்கிறத ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உட்பட குழுவினர் வந்து இதை முன்னாயத்தமா ஒரு கூட்டம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க, கலந்தாலோசிச்சிருக்காங்க. அது சம்பந்தமான புகைப்படங்கள் நேற்று வெளியானது. நாங்கள் நிகழ்ச்சி முடிச்சதுக்கு அப்புறமா எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய எல்னினோ நிலைமையின் தாக்கம் மற்றும் அதனை எதிர்கொள்வதற்காக நிறுவனங்கள் வைத்துள்ள திட்டங்கள் குறித்து ஆராயும் கலந்துரையாடல் ஜனாதிபதி தலைமையில் மின் உற்பத்தி, சிறுபோகம் உள்ளிட்ட விவசாய நடவடிக்கைகளுக்கான நீர் விநியோகம் மற்றும் குடிநீர் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான திட்டங்களை தயாரித்து சமர்ப்பிக்குமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தி இருக்கார். இது முன்னாயத்தமா இப்பவே ரெடி ஆகுறாங்க, நல்ல விஷயம். ஏன்னா டித்வா ஒரு பெரிய பாடம் புகட்டிருச்சு இலங்கை அரசாங்கத்துக்கு. சரியா இவங்க வந்து மேனேஜ் பண்ணல இந்த விஷயத்த. அதனால தான் பாரிய பேரிழப்பு இடம்பெற்றுச்சுன்னு நிறைய குற்றச்சாட்டுகள் இந்த அரசாங்கத்தின் மீது முன்வைக்கப்பட்டது. அதனால தான் ஜனாதிபதி வந்து ஒரு கூரைக்கு பல லட்சங்கள் கொடுக்கப்படும் அந்த மாதிரியான கதைகளை சொல்லியிருந்தாரு. ஒரு வீட்டுக்கு 50 லட்சம்
அப்படியெல்லாம் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாரு. குயிக்கா அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னமும் நிறைய இடங்களுக்கு அந்த கொடுப்பனவு கிடைக்கல. ஆனால் ஏதோ முற்பணமா கொடுக்கப்பட வேண்டிய உதவிகள் செஞ்சிருக்காங்க அரசாங்கம். இன்னும் ஆனா செய்ய வேண்டிய நிறைய இடங்கள் அப்படியே பெண்டிங்ல இருக்கு. அதுகளும் உடனடியா நடக்கணும். ஆனா இந்த எல்னினோங்கிறது ரொம்ப மோசம். வறட்சி, கடும் வறட்சி ஏற்பட போகுது. அதற்கான எதிர்வு கூறல்கள் இப்பவே வானிலை சம்பந்தமான ஆய்வாளர்கள் எல்லாம் இப்ப வெளியிட்டுக்கிட்டு வராங்க. அம்மம்மா இலங்கை இப்பதான் டித்வாவில இருந்து வெளியே வந்து இப்ப சர்வதேச ரீதியா அதுல அதாவது உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆபத்து நிலையை உணர்ந்த ஜனாதிபதி ஒரு அவசரமான கூட்டம் நடத்தி இருக்கிறார். இது வந்து இயற்கையான இப்ப கிட்டத்தட்ட சொன்னா அனுர புறப்படுறதுக்கு பிறகு திட்வா வருது, பொருளாதார நெருக்கடி, ஹார்மோஸ் பிரச்சனை, இங்க இயற்கை பிரச்சனை ஒட்டுமொத்தமா குழப்பத்திலாம் இருக்குது. இதை எப்படி நாங்கள் கடந்து போகலாம்ன்றது எங்களோட சூழலியலாளர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பான நிபுணர்களோட இதில் கலந்துரையாடல் செய்யணும். முடிந்த வரைக்கும் அந்த என்ன சொல்ற இந்த பெய்கிற மழையில வர்ற நீரை சரியான வகையில் அந்த டாமுகள் அல்லது குளங்கள் ஆறுகளில் வடிவ சேமிக்கிற அந்த திட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேணும். இது ஒரு பெரும் சவாலான நிலையத்தான் உருவாக்க போகுதுன்றதான் எல்லாரும் எதிர்நோக்குறாங்க. அந்த வகையில இந்த கூட்டத்துக்கு இனி அதுக்கிடையில இந்த விஷயம் வரும்னு சொன்னா அடுத்த விசாரணைகள் நெருக்கடி நிலை எதிர்கொள்ளும். இலங்கையில ஒரு என்ன சொல்ற கள்ளனுக்கும் கடவுள் துண்டாண்ட மாதிரி கள்ளப்பயில முழு பேரும் ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் சேஃபா தான் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அப்படிதான். அதான் இப்ப ஒரு பக்கம் உள்நாட்டு பிரச்சனை, இன்னொரு பக்கம் வெளிநாட்டு பிரச்சனை, இன்னொரு பக்கம் சர்வதேச ரீதியா பூகோள ரீதியான பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகளையும் சமாளிக்க வேண்டிய ஒரு நிலைமையில தான் நம்ம நாடு இருக்கு. ஏன்னா உள்நாட்டிலே பல்வேறுபட்ட பிரச்சனை. ஒண்ணு தென்னிலங்கையில ஸ்டார்ட் ஆகும், இல்ல வடக்குல ஸ்டார்ட் ஆகும், வடக்குல இருந்து தென்னிலங்கை வடக்கு, இப்படி நாலா பக்கம் பல பிரச்சனைகள் இருக்கு. அதே நேரத்துல இது சம்பந்தமா இன்னைக்கு சஜித் பிரேமதாச பார்லிமெண்ட்ல பேசியிருக்காரு. பாருங்க, ஜனாதிபதி எல்னினோ சம்பந்தமா தான் இப்ப கலந்து ஆலோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா நம்ம எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அதையும் தாண்டி ஒரு லெவல் அட்வான்ஸா போயிட்டு லானினா எல்னினோ மட்டும் இல்ல, எல்னினோ மாதிரி லானினான்னு ஒண்ணு வர இருக்கு, அது சம்பந்தமாவும் இப்ப தயாராகிட்டு இருக்காங்க. பாருங்க, அதான் சொல்றது, லேசுக்குள்ள வெளியே வர மாட்டாது. வெளியே வந்தா ஒரு புதிய அப்டேட்டோட தான் வருவாரு நம்ம எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள். கொஞ்சம் அட்வான்ஸா போயிட்டு எல்னினோ மற்றும் லானினா அப்படிங்கிற இரண்டு அந்த காலநிலை மாற்றம் சம்பந்தமாகவும் தேடி பார்த்து அட்வான்ஸாவே ஜனாதிபதி ஒரு விஷயத்த பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனா நம்ம எதிர்கட்சி தலைவர் அதை தேடி பார்த்து அவங்களுடைய ஒரு கூட்டம் கமிட்டி ஒன்று போட்டு இதை எப்படி நாங்க முகம் கொடுக்க போறோம் அப்படிங்கிறத பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு வர நல்ல விஷயம். அந்த மாதிரியான விஷயங்களை வரவேற்கணும். எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாருமே சேர்ந்து முகம் கொடுக்கறதுக்கான சவால்களை எப்படி முகம் கொடுக்கறதுக்கான பிளான்களை இப்பயே போட்டு வைக்கிறது நல்லது. நாங்க எந்த நாளும் எதிர்கட்சி தலைவரோட கடத்து ஜோக்கு எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி சீரியஸான விஷயங்களை அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. வரவேற்கிறோம். ரெண்டு பாதிப்புகளும் ஏற்பட்டு விடக்கூடாது பெரிய அளவில் என்றது எல்லாரும் எதிர்பார்ப்போம். இந்த பாதிப்பு வரும்னு சொன்னா வறட்சி என்றது வந்து உலகம் அப்படியே தாங்கிக் கொள்ற சக்தி இல்லை. என்னதான் நெருக்கடி வந்தாலும் ஒரு சுகாதாரம் அல்லது இயற்கை ஒழுங்கா இருந்ததுன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த நிலைமை வந்துடும் எல்லாரும் ஒரு அச்சமா இருக்கு. அது வராம கடந்து போயிடணும்ன்றது எல்லாருடைய பிரார்த்தனையாகவும் இருக்குது. இலங்கை போன்ற, அதாவது குறிப்பா ஆசிய பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இது பெரும் ஒரு ஆபத்தான கட்டத்தை தான் போகும். கட்டாயம். அதான் இப்ப ஏற்கனவே எரிபொருள் நெருக்கடி, எரிபொருள் விலை பிரச்சனை, அப்படி இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த நேரத்துல இதுவுக்கும் நாங்க மூவ் கொடுக்க ரொம்ப ஸ்ட்ராங்கா தயாராக வேண்டியது காலத்தின் கட்டாயமா இருக்கு. டெல்சான் ஏதோ தேரர் விவகாரத்துல முன்னேற்றம் இருக்கா? அட்டமஸ்தான தேரர் விடயத்துல ரத்த பரிசோதனைக்கு எல்லாம் செல்ல போறாங்களா? அப்ப தேரர் நிலம் என்னன்னா 16ஆம் தேதி ரச பரீட்சண டிபார்ட்மெண்ட் தோட்ட, அதாவது அரச பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு தேரர் அட்டமஸ்தானாதிபதியா இருந்த அவர் முன்னாள் அட்டமஸ்தானாதிபதி தேரர் அவரை வந்து வர சொல்லியிருக்காங்க. டிஎன்ஏ பரிசோதனை செய்யறதுக்காக வர சொல்லியிருக்காங்க. ஸோ 16ஆம் தேதி முன்னாள் அட்டமஸ்தானாதிபதி தேரர் பல்லேகம ஏமரத்தன தேரர் போயிட்டு டிஎன்ஏ பரிசோதனைக்கு முகம் கொடுத்துட்டு வந்துடுவாரு. அப்புறமா அந்த சிறுமியினுடைய ஆடையிலையும் இருக்கின்ற சேகரிக்கப்பட்ட ஒரு சில தரவுகளை தடயங்களை வைத்து பார்த்து பரிசோதனை செஞ்சு தேரர் இந்த விஷயத்துல எவ்வளவு சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு இவருக்கு உள்ள அனுப்புறனா அனுப்பலாம், வெளியே அனுப்புறனா அனுப்பலாம். ஆனா உள்ள அனுப்புனா நல்ல, ஏன்னா இப்ப ராஜபக்சர்களுடைய சகாக்கள் எல்லாம் உள்ள இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து இவர் போயிட்டு உள்ள பட சொல்லிக்கிட்டு இருக்க நல்ல வாய்ப்பா இருக்கும். ரைட், இவருக்கு அதுக்கான வசதி, அதுக்கான பாதை திறக்கப்பட போகுது. உள்ள இருக்கவங்களுக்கு பணம் கேட்க நல்ல சான்ஸ். இவரை வச்சு கேட்டுக்கிட்டு இருங்க.
இல்ல 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 ஆ. இவருக்கு இவருக்கு அந்த ஜோசிய பலன் சொல்லுது இவர் உள்ளுக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குன்னு சொல்லி. அப்ப சரி. அப்ப சரி. அப்ப உள்ளதான் போறாரு. உள்ள இருக்கவங்க இவரோட படைய தொடர்ந்து கேட்கத்தான் போறாங்க. என்ன உள்ளுக்குள்ள இப்ப போற போக்க பார்த்தா டில்சான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல், விகார, மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட், எலகுழு ஃபீஸ் எல்லாம் சேர்த்து பெரிய ஒரு இதோண்ட உள்ளுக்குள்ள துறக்க வேணும். ஆமா, ஆமா, ஆமா. ஏன்னா இவங்க எல்லாமே உள்ளுக்கு லைன்ல போய்கிட்டு இருக்கனால, உள்ளுக்கு டிமாண்ட் அதிகரிக்குது. அப்ப அதுகளுக்கான சரியா செஞ்சு குடுத்தா, அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டு, கீப்பிட்டு மனைய கேட்டுக்கிட்டு இருக்கத்தான் இருக்கு உள்ளுக்கு. ஃபிட்னஸ் சென்டர் ஆமா, அதுவும் செய்யணும். சரிண்ணா, அவளுதான் ஓகே டில்சான், அப்ப போயிட்டு வாங்க நல்லபடியா. நாளைக்கு உங்க கொச்சிக்கட்ட அந்தோனியார் ஃபீஸ்ட் செலிப்ரேட் பண்ணுங்க. ஆமா. நாளைக்கு கொச்சைக்கடை புனித அந்தோணியார் ஆலயத்தின் வருடாந்த திருவிழா. நாளைக்கு தான் நான் அப்ப நாளைக்கு நாட்டு நடப்பு இல்லையா? இல்ல நான் நாட்டு நடப்பு செஞ்சுட்டு தான் நான் ஃபீஸ்டுக்கே போவேன். நம்ம நாட்டு மக்களோட நம்ம கதை கேட்டு எத்தனை மணிக்கு உங்களுக்கு நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு ஆரம்பமாகுது. 5 மணிக்கு கொழும்பு கொட்டாஞ்சேரி லுசியாஸ் பேராலயத்திலிருந்து அந்த புனித அந்தோணியாருடைய திருச்சொரூப பவனி ஆரம்பமாகும். அது நேரா கொச்சிக்கடை ஆலயத்துக்கு முன்னால சென்று அங்க ஆசீர்வாதம் இடம்பெற்று அதுல இருந்து திரும்ப கொச்சிக்கடை சுற்றி வந்து இன்னும் ஒரு 8 மணி அளவுல கொச்சிக்கடை தேவாலயத்தை வந்தடைந்து கொழும்பு உயர்மறை மாவட்ட பேராயர் வணக்கத்திற்குரிய கர்தினால் மெல்கம் தாண்டகையினுடைய தலைமையில் திருச்சொரூப ஆசீர்வாதம் வழங்கப்படும். அதுக்கு பிறகு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் இடம்பெற்று நினைக்கிறேன் இல்லையா? கட்டாயம். ஏன்னா இந்த தீய சக்திகள் எல்லாம் வெளியில தெரியுது, ஏதாவது குழப்பங்களை ஏற்படுத்தி புதுநம்பாக்க வழிகிடலாம். கட்டாயம். அதனால அந்த நாளைய நாள்ல இந்த உதய கம்பம்பில சரத் வீரசேகர, விமல் வீரவன்ச போன்றவர்கள் நடமாட்டத்தை குற்றத்தடுப்பு பிரிவினர் அவதானிக்கணும் என்றதனால் இவங்க இப்ப இலங்கையில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீய சக்தியா இருக்கிறாங்க. இதுகளையும் கொஞ்சம் கவனத்தில் எடுங்க. என்ன நான் சொல்றது நீங்க ஓகே டில்சான், எங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் நாளை ப்ரே பண்ணுங்க. நாளைக்கு மீட் பண்ணுவோம். நாளைக்கு நீங்க வருவீங்க 5 மணிக்கு முதல் நீங்க வந்து நீ போவீங்க. நாளை சந்திப்போம். பாய், போயிட்டு வாங்க. ஓகே, நன்றி, வணக்கம். ஜெர்மனியிலே இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஜூன் 28ஆம் தேதி வந்து கொண்டிருக்கிறேன். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.